குதிரை மூஞ்சினா என்னையா குதிரை மூஞ்சி? தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, தண்ணி அடிச்சாதான் தப்பு. பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே. யாராவது பேசுன கட்டக்கு 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 மாட்டக்குன்னு எடுத்து வணக்கம். நான் அதிகமா என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்தில் வந்தா பேச்சு வரும். இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன கலகலப்பா ஆக வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்துல பணியாற்றின, படத்துல தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதே மாதிரி என் படத்தில் உயிருள்ள விஷாவில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாய். அதுக்கு மேல எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா பேசுறது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு இல்ல சொன்னிச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் குணத்தால தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால நல்லி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் விக்ரமன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிர்நுழைச்ச படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணி. விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்து. என்ன ஒரு பிஆர்ஓ அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பத்தி, ஒரு தயாரிப்பாளரை பத்தி, ஒரு கலைஞனை பத்தி வெளியில போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தான். ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODUCER ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டன்ட்ங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் என்னோட பணியாற்ற பையன், அவன் கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அவங்க ஊர்ல, சொந்த ஊர்ல 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போற இந்த நேரத்தில் என்ன பண்றது, நான் இதே வேற விஷயத்துக்கு வெளியூர் போறேன்னு ஒரு ஆள் சொல்லி இருந்தா, இல்ல கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன் சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவனா அமெரிக்கா போய் அவனை செல்லமணி சொல்றாரு, ராஜாரவி சொல்றாரு. அந்த ராஜேந்திரன் இனிமே பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனா நான் வருத்தப்படல, ஆதங்கப்படல. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகுள்ள அந்த இறைவனை நினைத்தவன் போறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியில சொன்ன. அப்ப நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் ஒன்னு கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதவின்னு ஒரு பையன் அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனா நீ இப்ப சொல்ற, வேணாம் என்ன விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.
எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச பிலிம்னிஸ் ஆனந்தன் அவர் மறைஞ்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள ரிக்ஷான்னு ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆயிடும். நான் எம்ஏ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், பிஏ கோல்டு மெடல். நான் எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிர்நாளின் நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம் காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் எழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள ஒரு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால்தான் வார்த்தை வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு, இன்னைக்கு கொடிகட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அழைச்சு என்ன பாராட்டணும். அந்த பாராட்டு எதிர்பார்க்கணும் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாளாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிறேன், ஒரு செல்வமணியை பார்க்கிறேன், என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்தேன். அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதாரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நவீன நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ, படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு துளை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்னா அவர் எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்க 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புலி தானி சொல்றாரு, அத நம்ம விஜயகாந்த் சாருக்கு நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்குன்னு சொன்னா அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதுல ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்க 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்க கூடாது. அது கண்ணடி பட்ட மாதிரி கல்லடி முன்னடியில் கூட தப்பு எல்லாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்க 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுற தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யார ஒரு ஒரு கலைஞன் நடிகன் என்பதை விட ரசிகனா இருக்கிறவன் தான். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன் எல்லாம் சொல்றாரு. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகன், நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும் போதே, அதாவது காதல் சுமார கேட்டு பாருங்க,
இல்ல சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்ல நளினியை கேட்டு பாருங்க. அவரு ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் வெட்டு, அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. டி ராஜேந்திர வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறத பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்கள் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்ல. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அது நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ராஜு ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எந்த எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சு நான் எடுத்த க்ளோஸ் அப். நான் ஒண்ணு சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாட்டே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா? இந்த படத்துடைய ஒரிஜினல் பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கு வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ் அப் அது இது படத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பாக்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர் பேசுற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரை என்ன சுக்கிரன்? அதாய சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி இல்ல. இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? என்னோட கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் ஒரு விஷயம் எடுத்து நான் வந்து அப்படியே சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா? போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ண என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாச்சு சொன்ன, யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராகணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகனாக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற,
இந்த முடிய வந்து அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட், அந்த பேக் லைட் அதான் என் கதானியோட ஹைலைட். பேக் லைட், அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட் வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்கார்ந்த, அதுக்கு போய் உட்கார்ந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன். உடனே மீடியாலாம், என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட, ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவோம்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவனு கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டை டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது 3 டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணுவோம்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதாய உயர்வுள்ள தமிழ் அப்படி ஒரு ஹிட். தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம் 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிற. அதை தாண்டிய அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு கூட నాకు బాగా తెలుసు, తెలుగంటే నాకు బాగా ఇష్టం. 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழாவுக்கு விஜயவாடா போற ஒன்னே ஏரியா. அந்த மக்களை தூக்கத்தில் நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸ் எனக்கு இப்ப கூட இது வந்து நான் நிறைய இதுல சொல்ல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நான் இப்ப கோயிலுக்கெல்லாம் போறதில்லை, நான் எந்த குளத்துக்கும் போறதில்லை, எந்த ஸ்தலத்துக்கும் போறதில்லை. ஏன்னா நான் இப்ப உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானருக்கு, வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு, சீவனே சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளிவிளக்கே அப்படின்ற உள்ளத்தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணு அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான். விமானம் தாண்டா பறந்து வரும், பாடி எப்படிதான் பறந்து வரும். அதெல்லாம் இப்ப என்ன கேட்டா, நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோடு இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் யாது. இதை விட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு, நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் பாக்குற நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்ப இங்க எல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பத்தி பேசுறாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கிருக்கையா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ணன் வாய்ஸ், மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் வாய்ஸ், அதே நம்முடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸ். அந்த வைகை கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன்
ஜேசுதாஸ் வாழ்க்கையில லவ் ஃபெயிலியர் என்னால தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாசியும் மறக்க முடியாது. அவர் மேல எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்றது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேல எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சங்கீத ஒரு ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில கேட்டுக்கொண்டு அந்த கோரி திறக்கம் அந்த பாட்டெல்லாம் கேட்டா ஒரு 100 தடவை கேட்பேன். அந்த அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ரகத்திலே ஒரு பாட வைக்கணும் உருகி போய் காத்துக்கிட்டு இருந்த ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன். கடவுள் வாடும் கோயில்ல கற்பூர தீபம். அவர் இந்த வைகைக்கரை காத்திருப்ப. நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம் சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணா சொன்னாரு பாருங்க. இவரு அழகா சொல்றாரு, விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. கூண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி என்ன, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும், அங்கே 2 சுழி என்ன. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுறவங்களுக்கு எல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்ப என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்ப வியூஸையும் நம்புறது இல்லை, நியூஸையும் நம்புறது இல்லை. லைஃப் மாறிடுச்சு. என்னமேலுக்கா இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எங்க போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். என்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யாரு வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யார் வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யார் வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமே கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமே கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு, காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு, நான் சொல்றது நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக் அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம். டிஆர் இல்ல, நான் சொந்தமா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், तेलुगु बाग तेलुसु, हिंदी थोड़ा थोड़ा मालूम है, हिंदी में बात कर सकता हूँ, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ, हिंदी ला पाडुवें, हिंदी ला पेसुवें, हिंदी ला पाडुवें, तानतोड़ पाडुवें, ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கண இல்ல, கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் குறைச்சு நான் மலையாளத்தை சம்சாரிக்கும். எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன், மற்ற மொழிகளை மதிப்பேன், என் தாய்மொழியை துதிப்பேன். மத்தமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா, என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மத்தவங்க மாதிரிலாம் எங்க அம்மா தான் அம்மா. மற்ற மொழியெல்லாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்களுக்கு அம்மா. என் தாய் எனக்கு அம்மா. ரவி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் விஷ படத்துல அவங்க அம்மா எப்படி மதிச்சாரு. என்ன அம்மா எனக்கு முக்கியம், அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடர் காதல் சுகுமாரனை மேடை ஏத்தணும்னு அவசியமே இல்லை. என் காதல் நடிச்ச பையனை நான் மேடை கூப்பிடுறேன். இன்னைக்கு டி ராஜேந்திரன் இந்த சிங்கிள் பசங்கள்ல Z5 எனக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கொடுத்தது. அதுல என்னையும் என் மகன் ஒரு பக்கம் டிஆர் ஒரு பக்கம் எஸ்டிஆர் மிஸ்டர் ராவணன் ஒரு பூங்கத்தை கொண்டு வந்துறான். அதுவே எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. இந்த பூங்கத்தை வாங்கி பழைய ஆளா இருந்தா, ஏன்டா இத்தனோண்டு பூங்கத்து வாங்கினீங்க, அந்த பையன் இவ்வளவு பெரிய பூங்கத்து வாங்கிட்டு வரான், என்னோட பூங்கத்தை விட அவனோட பூங்கத்து என்ன. ஆனா அவன் வாங்கின பூங்கத்து வாடிடும், ஆனா என்னோட மனசுங்கிற பூவால ஒண்ணு வாடுறா, இது வாடவே வாடாது.
ஏன்னு கேட்டா ரோஜாவுக்கு போய் நான் பூமாலை போட்டு வாழ்த்து இருந்தா கூட நிக்காது. அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி, இந்த அவரை பத்தி பேசணும்னா நான் நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்கார்ந்து இருக்க அந்த மேடைக்கு இங்க போயிருக்கேன். அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா நான் பேசுறேன் அப்படி சிரிக்குது, அப்படி சந்தோஷப்படுது. பல பேர் மூஞ்சில ஈயாடுல இடி அடிக்குது. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது. என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணுயா? இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை இப்ப எல்லாம் சொன்னாங்க. ஏன் என்ன நல்லி இப்படின்னா ஒன்னு சொல்ற, யாரும் சொன்னா நம்ப மாட்டீங்க. என் படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன். எல்லாருமே. அது ராதாரவி நம்புறாரோ இல்லையோ, ராதாரவி இந்த தேர்தலில் நிக்கிறீங்க, நீங்களும் ஒரு நண்பரும் நிக்கிறீங்க, நீ கும்பராசி, நீங்க ஒன்னு தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க, ரைட் இட் இந்த பேப்பர். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இத சொல்றதுனாலே நான் பல பேருக்கு கெட்டவன். பொய் உண்மையை மறைச்சு சொல்ல. அத நல்லிமா உனக்கு இப்படி இருக்கு, நீ இந்த ராசி, இந்த மேடையில சொல்ல மாட்ட. உடனே யாராவது போன் பண்ணி இதுதான் ஒரு ராசியா அப்படின்னு நல்ல நேரத்துக்குள்ள பாராட்டிடுவான். கெட்ட நேரங்களும் என் கதாநாயகி ஏதாவது சொல்லிடக் கூடாது. என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, கொஞ்சம் வாட்டர் கொடு. தண்ணி குடிச்சா தப்பு இல்ல, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்மாரோட ரசிக எடுக்குது தாகம். டி ராஜேந்திரன் எடுத்த படம் தான் ஒருதலை ராகம். பேச்சக்குள்ளேயே அவரை சோகம். என்ன பக்கத்துல வச்சுட்டு எங்க அப்பா மாதிரி பேசுறாரு. பேசுவேன், அவரோட நடிப்ப படுவார். என் வீட்டுல யாரு என்ன பேசணும் பாத்தீங்கன்னா, இவர் சொன்னார் ஒரு தப்பு பண்ணாரு, ஒருத்தர் இடையில ஓடி வந்துட்டான், ஷார்ட் வீணை போடும். என் நண்பன் கஷ்டப்பட்டு அத்தனை டேக் அப்படி ரவுண்ட் போட்டு அத்தனை டைலாக் விட்டுருக்கோம், இடையில ஒருத்தர் ஓடி வந்துட்டான்னு சொன்னாங்க. மத்தவன என்ன யோசிப்பான், ரீடேக்குன்னுவான். ஏண்டா வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்க மாட்டேன்னா வச்சுக்க ஷார்ட். ஓகே, டி ராஜேந்திர தாளம் தட்டம் பாடுவோம் பாட்டு இப்படி போடும் அடிக்கடி ரூட்டு. டி ராஜேந்திர தட்டம் பீட்டு, ராஜேந்தருக்கு தனி ரூட்டு. சும்மா ஒரு சினிமாவுக்கு ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. சினிமாவுக்கு வர்றதுக்கு என்ன அவ்வளவு செதுக்கிருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப இந்த மேடையில் நான் உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப சொன்ன என்னோட படத்துக்கு பிலிம் கோ காதர் தான் இது பண்ணாங்க. என்னோட முதல் படத்துல என்ன உருவாக்குனது EM இப்ராஹிம். அதனாலதான் என்னோட பாதி நண்பர்கள் முஸ்லிம்ஸ் தான். இன்னைக்கு ஃபாரூக் பிக்சர்ஸ் என்னோட ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு வந்திருக்காரு. என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு இது. அவரு கூட ஒரு பொன்னாடை எடுத்து வை போத்தணும். என்ன இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட அசோசியேஷன்ல இருந்த ஸ்ரீராம் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி நன்றி. பொன்னாடை தானே கேட்கிறேன், என்ன பொண்ணு செஞ்சாடையே கேட்கிறேன். அதனால இப்படி வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில என்ன ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட நான் லைஃப் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்னுடைய பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களை பத்தி வாங்க என்ன செய்யணும். போயிட்டு தப்பா ஏதாவது பேசிட்டு, அதாவது நான் இப்ப இப்படி இவ்வளவு என்னடா இவ்வளவு ஒரு இதா பேசுறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்றதை விட, இந்த மீடியா நம்ம இங்க வந்தேன் பார்க்கணும். நம்ம தினத்தந்தி பழனிக்குமார், ஒரு பக்கம் விபி மணியை பார்த்துட்டேன், ஒரு பக்கம் தேவராஜ பார்த்துட்டேன், என்னோட மக்கள் கொள்ற ராம்ஜியை பார்க்கிறேன், நம்முடைய தேவி செந்தில பார்க்கிறேன். எனக்கு அப்படியே என்ன பிளாஷ்பேக்கியா. என்னுடைய பத்திரிகை உலகத்து நண்பர்கள் யாரையும் பத்திரிகைக்காரன் நினைச்சதே கிடையாது. நான் என்ன சினிமாக்காரன அவனை பத்திரிகைக்காரன் பிரிச்சு பார்த்ததே இல்லை. நாங்களும் ஒரே இது ஒப்புக்காக சொல்றது இல்ல. ரியாஸை பார்க்கிறேன், பிஆர்ஓ சந்தோஷப்படுறேன், கிளாமர் சத்யாவை பார்க்கிறேன் சந்தோஷப்படுறேன்.
எல்லாரும் என்னோட கேரக்டர் என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப கோவக்காரு, இவர் அது இதெல்லாம். ஒரு காலத்துல நான் கோபமா இருந்ததெல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்ல. அந்த கோவம்ல அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப அப்படியே. இன்னொன்னு நான் எல்லாரும் சொன்ன, காதல் சுகுமார் கூட தெரியும், ராதா ரவிக்கு தெரியும், எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் சீரியஸா படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும். நான் என் படத்துல அவ்வளவு காமெடி சீன் எடுப்பேன். என் காமெடி சீன் எடுப்ப கவுண்டர் சிரிப்பாரு, ராதா ரவி சிரிப்பாரு, காதல் சுகுமார் சிரிப்பான், கவுண்டமணி என்ன சிரிப்பாரு, சந்தானம் சிரிப்பாரு, எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. நல்லி கூட ரசிக்கும், சிரிக்கும். ஆனா படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், காமெடி சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்ப சிரிச்சேன்னா அந்த காமெடி சீன் ஃபுட்டேஜ்ல தூக்கணும்னு உட்காந்து அழுவேன். இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனா இன்னைக்கு இனிமேல அழுகுற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்ப காதல் படம் எடுக்க போறேன். அந்த காதல் படம் 50% காதல், 50% காமெடி. காமெடியை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா? லைஃப் ஃபுல்லா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லா பேரும் டென்ஷன்ல வாழறான், போனையே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ. நான் எஸ்டிஆரோட அப்பா. எஸ்டிஆர் எங்க இருக்காரு? ஏதோ பக்கத்துல பின்னாடி எங்க இருக்காரு, எங்க இருக்காரு, அப்படி இருக்கான் வாழ்க்கையில. ஏன்னு கேட்டா அப்பா மதிக்க மாட்டேங்கிறான், அம்மா மதிக்க மாட்டேங்கிறான், சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ற பொண்ணு மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அதை விட அழகா இருக்கலாம். அட என்னையா உலகம் இது. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுறேன், வேகமா ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பட்டு எல்லாம் வேகமா பேசிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ஃபீலிங், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையா பேசுங்க, தன்மையா பேசுங்க அப்படின்னு என் வீட்டுல என் உஷா சொல்லி, என் மனைவி சொல்லி அனுப்புறாங்க. அப்பா நீங்க மென்மையா பேசுங்க, என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது. அவ எப்படிப்பா பேச போற, நல்ல கரெக்டா பேசுப்பா அப்படின்னு அமெரிக்காவில இருந்து என் பையன் பேசுறான், சிலம்பரசன் பேசுறான், சின்ன பையன் பேசுறான். நான் இங்க வந்து பேசுனால அதனால ஒரு மாதிரியா அப்படி சரி கலக்கலன்னு பேசுவேன் தான் வந்தேன். என்ன கண்ணீர் விட வைக்கிறது இந்த நல்லி. நான் உனக்கு என்ன படத்துல தான் உன்னை நான் அழ வச்சேன். நிஜ வாழ்க்கையில மேடையில வந்து என்ன அழ வைக்கிறதுக்கா நீ வர? இல்ல தப்பா எடுத்துக்காத. ஏதோ என்ன கேட்டாக்கா, என் வாழ்க்கையில் என் மனைவி உயிருள்ள ஒரு விஷயம்னா நான் கல்யாணம் ஆன பிறகு எடுத்த படையா. அதாவது இப்ப பாரு, நம்ம செல்வமணி பத்தி சொன்னா, நான் உயிருள்ள விஷயம் சொல்றேன்ல, அவரோட படத்துல பிடிச்ச எனக்கு செம்பருத்தி. ஏன் தெரியுமா? ஒரு காதல் கதை செம்பருத்தி. அவர் நெஞ்சத்தில் நின்றது ஒருத்தி, அவரை காதலித்தார் மனதிலே நிறுத்தி, அதாயா செம்பருத்தி. என்னன்னா என் வாழ்க்கையில உயிர் உள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன், கல்யாணம் பண்ண படம் சூப்பர் ஹிட். கரம் பிடித்த மனைவி வந்த நேரம் அந்த படம் சூப்பர் ஹிட். என்னுடைய மனைவி என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை நளினி. அந்த படத்திலே அதை ஆமோதித்த ஒரு தேவதை. இதான் உண்மை. என் மனைவி அவள் தான் உயிர் உள்ள ஒரு விஷயம், என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த படம் உயிருள்ள ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை சார். 1983 மார்ச் 4 நாலு ரிலீஸ் பண்ண. இங்க ராதாரவி சொன்னாரு, ராஜேந்திரன் டைம் எல்லாம் பார்ப்பேன், இது பண்ண இந்த படம் கூட. ஏப்ரல் 14 காதலர் தினம், காதல் மனம் வந்தாட, காதலர் தினம் கொண்டாட அப்படின்னு பாட்டு போட்டு இது பண்ணி காமிச்சேன். ஆனா ஏப்ரல் 14 அந்த காதலர் தினத்தை விட நான் தேடின தேதி என்னன்னா பிப்ரவரி 4. அதுதான் மெய்தல் என்னை காதலி. மார்ச் 4 அதான் உயிருள்ள விஷயம் ரிலீஸ் ஆன நாள். அந்த நாள் எனக்கு பிடிக்கும். என் மனைவி பிறந்த நாள் 22, அது கூட்டின நாள். எனக்கு நாளை பிடிக்கும். நான் மயிலாடுதுறையில ஈஎம் இப்ராஹிமை தேடி போறதுக்கு வடகர பஸ் ஏறும், அந்த பஸ்ஸோட நம்பர் 4. எனக்கு நாளை பிடிக்கும். நான் இந்த நாளை வச்சுக்கிட்டு தான் பிப்ரவரி 4 வரலான்னு பார்த்தா முடியல சூழ்நிலை. ஏன்னா பிப்ரவரி 6 என் பையன் சிலம்பாட்டம் வந்தோன்னு நான் என் படத்தை தள்ளிக்கிட்டேன். இப்ப தள்ளி வரேன். இப்ப பிப்ரவரி 13 இன்னைக்கு டிசைட் பண்றதுக்கு கூட ரீசன் அன்னைக்கு சொன்ன மாதிரி, ஒரு வேளை தம்பி விஜய் சாரோட படம் வந்ததுன்னா கூட நான் படத்தை தள்ளி போகணும்னு சொன்னேன். எல்லாரும் தப்பா எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு முன்ன நீங்க நினைக்கிற காலத்து சினிமாலாம் இன்னைக்கு இல்ல.
நீங்க நான் அப்படி வரும், அந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், இந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், எந்த படம் வந்தாலும் மோதுவேன் என்று சொல்லி நான் குதிக்க தயாராக இல்லை துள்ளி, வார்த்தை விட தயாராக இல்லை அள்ளி, சூழ்நிலை பார்த்து படத்தை விட வேண்டுமா விடுவேன் தள்ளி. இதுதான் இன்னைய ராஜேந்தர். முன்னெல்லாம் சத்திரியன் ராஜேந்தர், இன்னைக்கெல்லாம் சாணக்கியன் ராஜேந்தர். இப்ப என்னடா அது பேசல இது பேசல, பாலிடிக்ஸ் பேசல, இந்த புலி பதுங்குது. இன்னொன்னு நான் பாலிடிக்ஸ் பேசி என்ன, பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி கொள்கைக்காக பேசினப்ப, அப்படி பேசுறப்ப, உறக்க பேசுறப்ப, ஈழத்தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக எனக்கு என்ன பட்டையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன பெரிய பொன்னாடைய போத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. எதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா. எனக்கு வாழ்க்கையில பிடிச்சது 4 அம்மா. ஒண்ணு என்ன பெத்த அம்மா, நான் பார்த்தது இல்ல பிரம்மா, அதுக்கு எடுத்து என்ன ஆளாக்குன சினிமா, இன்னொன்னு என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா, இந்த ஆன்மா. நான் சினிமா என்ன வாழ வைக்குது, என் ஆன்மா என்ன வாழ. நான் படுத்த நிம்மதியா தூங்குறையா? டி ராஜேந்தர் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா என்ன சொல்லு, நான் சிரிப்பேன். என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்ப தலையில இடி உழுதுன்னு சொல்ல, இடி உழுது, அதுக்கு என்ன மியூசிக் போடலாம்னு யோசிப்பேன். இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டா இருக்கும், அது உழுதுன்னா அப்படி கொடுக்கலாமா, இன்னைக்கு மாடர்னா எப்படி கொடுக்கலாம், இப்படி யோசிப்பேன். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். பசங்க எல்லாம் சாவக்கூடாது. நீ வாணியா, உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே, திட்ட வேணா திண்டுக்கலுக்கு போக சொல்லி. இந்த மூட விட்டு கேரக்டர்லாம் ஒண்ணு முடியாதுங்கிற வார்த்தையை மூட்டை கட்டி கொண்டு போய் மூர்மான கட்ட வித்துனியா. மனுஷன் தில்லோட நிக்கணும். டீராஜர் தில்லு என்ன பார்த்துட்டு வாக்கியம் துணிச்சு நில்லு. இந்த மோட்டிவேட் பண்றது இது வார்த்தையா தெரியும். என்ன பார்த்துட்டு இளைஞர்கள் ஆசிரியர்கள் நம்ம மீடியாவே இதை போடுங்க, வேற எதை போடுறீங்களோ இல்லை இதை போடுங்க. இன்னைக்கு நான் இந்த சேஞ்ச் படத்தை கதாபாத்திரத்தை நடிச்சு நான் நிக்கிறேன்னு காரணம் என்ன காரணம், எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியும், அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவரோட பாணி எனக்கு பிடிக்கும். இந்த சேஞ்ச் கதாபாத்திரத்தை நான் உருவாக்குனது ரஜினிக்கு தான். அவருக்காக தான் டெய்லர் அப்படி பண்ண 1 2 3 எண்ணிக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த வாங்கிக்க. ரஜினின்னு அந்த ஸ்டைல வேற. ஆளை இல்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்ற மாதிரி சூழ்நிலை காரணமா அண்ணன் ரஜினி சாருடைய அவர் என் படத்தில் நடிக்க விரும்பினாரு, கதையை கேட்டாரு, பாட்டு. ரஜினி நடந்தா அதுக்கு நான் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணு. அசஞ்சா எப்படி இருக்கும், நின்னா மியூசிக், குனிஞ்சா மியூசிக், அசஞ்சா மியூசிக், நடந்தா மியூசிக். அடி நாடு அப்படி அடிப்பையா, அப்படி பாடுவையா? கூலியில போய் ஒரு பிட்டு பண்ணதுக்கு நாடு தாங்கல. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா டூ டக்கா டு விட்டு விட்டு டக்கா டக்க டூ டக்கா டு விட்டு விட்டு டக்கா தட்டலாம். என்ன பண்ணுவேன், என்ன எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா அப்படி. நான் பெரிய இவரெல்லாம் இல்ல, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலா பாடுறேன்.